Hi my dear 10th and students, அனைவருக்கும் வணக்கம். 10th standard தமிழ் குவார்டர்லி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் ஃபுல்லாக செக் பண்ண போகிறோம். உங்கள் புக்கில் வச்சு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்ல போகிறேன். கம்ப்ளீட்டாக புக் பேக் கொஸ்டின்ஸ் உட்பட கடிதம், மொழித்திறன் பயிற்சி எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் மெமரி போயம்ஸ் என்னென்ன படிச்சிருக்கோம், பகுப்பது உறுப்பு இலக்கணம் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபுல்லாகவே பார்த்துடலாம். ஸோ புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டிஸ்கிரிப்ஷனில் உள்ள 10th வாட்ஸ்அப் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு போர்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜூன்லேருந்து செப்டம்பர் மந்த் வரைக்கும் இருக்குது போர்ஷன். அப்போ உங்களுக்கு 4 யூனிட்ஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போர்ஷன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. 4 யூனிட்ஸ் வந்து உங்களுக்கு போர்ஷன்ஸ் இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் என்னென்னலாம் கேட்டிருக்காங்க இதெல்லாம் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து கொஞ்சம் எழுதி பாருங்கள். ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும், எழுதி உங்களுக்கு 1 மார்க் பொறுத்தவரை நீங்கள் புக் பேக்கில் எல்லா லெசனில் இருக்கிற 1 மார்க் ஃபுல்லாகவே நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் படிச்சிருக்கணும். குருவினா சிறுவினா நெடுவினா பொறுத்தவரை என்னென்னலாம் அப்படிலாம் நீங்கள் முக்கியமாக படிச்சிருக்கணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பலகை என்பதை தொடர்மொழியாகவும் பொதுமொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக. ஓகேங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மின்னூன் சிலம்பே மணிமே கலை வடிவே முன்னும் நினைவால் முடித்தாள வாழ்த்துவமே இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள காப்பியங்களின் பெயர்களை எழுதுக. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன். ஒரு தாற்றில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன. இது பார்த்துக்கோ. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன். சொல்வளத்தை உணர்த்த உதவும் நெல் வகைகளின் பெயர்களை குறிப்பிடுக. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சிறுவினான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன். தமிழினையை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலரே காட்டுவன யாவை. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸு. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன். புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது. இதுபோல் இளம்பயிர் வகை 5 பெயர்களை தொடர்களில் அமைக. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 2 கொஸ்டின்ஸை நீங்கள் கொஞ்சம் எழுதி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நெடுவினாவை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட்டு. நாட்டு வளமும் சொல் வளமும் தொடர்புடையது என்பதை பாவனார் வழி நின்று விளக்குக. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா இந்த புயலிலே ஒரு துணி. இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். ஸோ இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் எழுதி கொஞ்சம் பார்த்துக்கோங்க முக்கியமாக. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மொழியை ஆள்வோம். ஒவ்வொரு லெசன்ஸில் இருக்கிற இந்த மாதிரி மொழிபெயர்ப்பு இது நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் படிச்சிருக்கணும். அப்புறம் பிழையை திருத்தி எழுதுக. இது ஃபுல்லாக நீங்கள் படிச்சுக்கோங்க. அப்புறம் கீழ்கணம் துறைகளில் கூட்டுப்பெயர்களை கண்டுபிடிச்சு எழுதுக. இதுவும் நீங்கள் அப்படியே ஃபுல்லாக புக் பேக்கில் இருக்கிற 1 மார்க்ஸ் பொறுத்தவரை எல்லாமே நீங்கள் வித்தவுட் ஆப்ஷனோட நீங்கள் படிச்சுக்கோங்க. இன்சைட் 1 மார்க்லாம் எனக்கு வேணும் சார் அப்படின்னா அந்த புக்கில் இந்த மோர் டு நோ அப்படின்ற மாதிரி இங்கிலீஷில் இருக்கும். தமிழில் இந்த கற்பவை அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும், பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. இந்த கிராமர் அந்த புக்குக்கு பின்னாடி இருக்கிற 1 வேர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் படிச்சிருக்கணும். கட்டுரை அதே மாதிரி எந்தெந்த லெசன்ஸுக்கு பின்னாடி கட்டுரை புக் பேக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்களோ அதுவும் கம்ப்ளீட்டாக பார்த்துக்கோங்க. பாணயமும் புக் பேக்கில் என்னென்னலாம் கேட்டிருக்காங்களோ அதுவும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துக்கோங்க. மொத்தத்தில் புக் பேக்ஸுக்கு பின்னாடி 1 மார்க்ஸ் என்னென்னலாம் இருக்கோ கம்ப்ளீட்டாக காட்சியை கண்டு கவிஞர் எழுதி எல்லாமே முதல்ல புக் பேக்கை கம்ப்ளீட்டாக முதல்ல தரவு பண்ணுங்கள். அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா படிப்போம் பயன்படுத்துவோம். இந்த மாதிரி இல்லை, வவல்ஸ் கன்சோல்ட் இந்த மாதிரி உள்ள கொஸ்டின்ஸும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், புக் பேக்கை ஃபஸ்ட்டு கவர் பண்ணியிருக்கணும். கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த விண்ணப்ப பதிவம் அதுவும் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன புக்ஸில் இருக்கும்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாநில அளவில் நடைபெற்றுள்ள கலைத்திருவிழா போட்டியில் பங்கேற்று வாழ்த்தும் மாடல். இந்த மாதிரி உள்ள புக் பேக் பின்னாடி என்னென்னலாம் இருக்கோ கம்ப்ளீட்டாக ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிடுங்க. குருவினா சிறுவினா நெடுவினாலும் முடிச்சதுக்கப்புறம் இதில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க புக் பேக்ஸில் அப்படின்றது கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ணிடணும் அந்த மொழிபெயர்ப்பு அப்படின்றதுல உள்ளதில். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா செகண்ட் டிஎல் வந்தாச்சு. செகண்ட் இயர் பொறுத்தவரை 1 மார்க்ஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபுல்லாகவே நீங்கள் படிச்சிருக்கணும். ஓகேங்களா? குருவினாவை பொறுத்தவரை உங்களுக்கு செகண்ட் ஒன். எழுது என்றால் என்பது விரைவு காரணமாக எழுது என்றால் என அடுக்கு தொடரானது. சிரித்து பேசினார் என்பது எவ்வாறு அடுக்கு தொடராகும். இந்த கொஸ்டின்ஸு. நெக்ஸ்ட் ஃபோர்த்து கொஸ்டின். மென்மையான மேகங்கள் துணிச்சலும் கருணையும் கொண்டு வானில் செய்யும் நிகழ்வுகளை எழுதுக. நெக்ஸ்ட் ஃபிஃப்த்து கொஸ்டின். தமிழர்கள் வீசுகின்ற திசையை கொண்டு காற்றுக்கு எவ்வாறு பெயர் சூட்டியுள்ளனர். இது கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சிறுவினால ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் நீங்கள் வச்சிருக்கக்கூடிய செகண்ட் ஒன். உயிர்கள் உருவாகி வளர ஏற்ற சூழல் பூமியில் எவை என பரிபாடல் வழி அறிந்தவற்றை குறிப்பிடுக. இந்த கொஸ்டின்ஸு. ஓகேங்களா? இது கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸு. அப்புறம்
ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நெடுவினா. நெடுவினா எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். காற்று மாசுபாட்டை தடுக்கும் வழிமுறைகளை விவரித்து எழுதுக. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் இஸ் ஆல்சோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தான். விரும்பும் கதை உணர்த்தும் பிற உயிர்களை தம் உயிர் போல் நேசிக்கும் பண்பினை விவரிக்க. இந்த கொஸ்டின்ஸு ஓகேங்களா. இதில் செகண்ட் கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸு, கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து படிச்சுக்கோங்க. சேம் இதுக்கும் ஒவ்வொரு புக்கு பின்னாடி மொழியை ஆள்வோம் அதில் உள்ளதுல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஸ்டடி பண்ணிக்க. என்னென்னலாம் கேட்டிருக்காங்க, கொடுக்கப்பட்டு உள்ள ஒரு தொடரை அமைக்க படிச்சுக்கோங்க. மொழித்திறன் மொழி பெயருக்கு என்னென்னலாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. அப்புறம் வாழ்த்து மடல் எழுதுக என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். பத்தியை தொடர்ந்து எழுதி நிறைவு செய்க. புக் பேக்ஸில் என்னென்னலாம் கேட்டிருக்காங்களோ அப்படியே சைட் பை சைடு அது கண்டினியூ உங்கள் கைட்ஸ்லாம் நீங்கள் வச்சுருப்பீங்க இல்லையா, அது அப்படியே கம்ப்ளீட்டாக இதெல்லாம் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு போன வருஷம் பப்ளிக்குக்கே இது கேட்டிருந்தாங்க, இந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் புக் பேக்ஸை முதல்ல நீங்கள் ஓரளவுக்கு இதில் என்னென்னலாம் இருக்குன்றத ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா. இது ஃபுல்லாகவே கவர் பண்ணிக்கோங்க. அந்த படிப்போம் பயன்படுத்துவோம் இந்த வேர்ட்ஸ் இங்கிலீஷ் கொடுத்து தமிழ் வேர்ட்ஸ் வரதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் படிவம் இதில் என்ன படிவம்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத புக் பேக்ஸில் அப்படியே செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. கடிதமும் பார்த்துக்கோங்க. உங்கள் கிராமத்தை நூலக வசதி வேண்டி பொது இந்த மாதிரி கடிதமும் பார்த்துட்டிங்கன்னா உங்கள் புக் பேக்ஸில் 4 இயல் என்னென்ன இருக்கோ அந்த இயலில் இருக்கிறத கம்ப்ளீட்டாக நீங்கள் ஃபுல்லாக முதல்ல கடிதத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துக்கோங்க. புக் பேக்ஸில் என்ன கேட்டிருக்காங்களோ அதை முதல்ல என்ன பண்ணுறீங்க படிச்சுக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு மேக்ஸுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே ப்ராசஸ் போயிட்டே இருக்குது, எல்லாமே அப்டேட் பண்ணிடலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இயல் 3 நம்ம வந்தாச்சு, தேர்ட் இயல். 1 மார்க்ஸ் பொறுத்தவரை ஃபுல்லாகவே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், கம்ப்ளீட்டாக படிச்சிருக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், குருவினா பார்க்கலாம். குருவினால ஃபர்ஸ்ட் ஒன் விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்களை எழுதுக. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா தேர்ட் ஒன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். செங்கீரை ஆடுதலில் எந்தெந்த அணிகலன்கள் சூட்டப்படுவதாக முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் குறிப்பிடுகிறது, அந்த கொஸ்டின். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா ஃபோர்த் ஒன் கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டுள்ளார். அடிகோடிட்ட சொற்களை உண்மை தொகையாக மாற்றி எழுதுக. இந்த அடிகோடிட்ட வந்து உண்மை தொகையாக மாற்றி எழுதுகன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த தண்ணீர், இதுவும் பார்த்துட்டிங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் தான். தண்ணீர் குடி தயிர் குடம் ஆகிய தொகைநிலை தொடர்களின் வகையாக கண்டறிந்து விரித்து எழுதுக. அது ஃபுல் அப்படி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் சிறுவினான்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இன்மையிலும் விருந்தோம்பல் குறித்து புறநானூற்று பாடல் தரும் செய்தியை எழுதுக. இந்த கொஸ்டின்ஸ் அப்படியே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் வைத்தியநாதாபுரி முருகன் குழந்தையாக அணிந்திருக்கும் அணிகலங்களுடன் செங்கீரை ஆடிய நயத்தை விளக்குக. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ஸ் தான். தனித்து உண்ணாமை என்பது தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படையாக அமைந்தது. இப்பண்பு இக்காலத்தில் அடைந்துள்ள மாற்றங்களை பட்டியலிடுக. இந்த 2 கொஸ்டின்ஸ் 3 கொஸ்டின்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் என்ன பண்ணுறீங்க ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நெடுவினா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சங்ககால தமிழர்களின் விருந்தோம்பல் பண்பை சான்றுடன் விளக்குக. செகண்ட் கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அன்னமையா என்னும் பெயருக்கு அவரின் செயலுக்கு உள்ள பொருந்தா பாட்டினை கோபுரத்து மக்கள் கதை பகுதி கொண்டு விவரிக்க. இந்த 2 கொஸ்டின்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டு. ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா சேம் மொழியை ஆளும் அந்த புக்குக்கு பின்னாடி என்னென்னலாம் கேட்டிருக்காங்க தேர்ட் இயரில் அப்படின்றத பார்த்துக்கோங்க. மொழிபெயருக்கு என்ன கேட்டிருக்காங்க, பழமொழி நிறைவு செய்க, இதெல்லாம் வித்தவுட் ஆப்ஷனோட நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் படிச்சுக்கணும். குவார்டர்லிங்கும் போது இதில் எதுவுமே ஒமிட் பண்ணக்கூடாது. 1 மார்க்ஸ் பார்ட்ஸை இந்த மாதிரி கிராமர் பார்ட்ஸ் அடிஷனல் செஷன்ஸை பொறுத்தவரை எதுவுமே ஒமிட் பண்ணக்கூடாது. இதில் கடிதம் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், உணவு விடுதி ஒன்றில் வழங்கப்பட்டுள்ள உணவு தான். இந்த இதெல்லாம் கடிதம்லாம் புக் பேக்கில் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கம்ப்ளீட்டாக நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவைஸ் பண்ணியிருக்கணும். பாநாயம் பாராட்டும் அதே மாதிரி தான். எந்தெந்த 4 ஏழில் கேட்டிருக்காங்களோ அந்த நயம் பாராட்டல் ஃபுல்லாகவே நீங்கள் ரிவைஸ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா. அப்புறம் இரு சொற்களை ஒரே தொடரை அமைத்து எழுதுக. அப்புறம் காட்சியை கண்டு கவிஞரை எழுதுக. இதெல்லாம் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத லைட்டாக சைட் பை சைட் அப்படி பார்த்துக்கோங்க. நீங்கள் கைடு வச்சிருக்கிறதுனால உங்களுக்கு ஆன்சர் கீஸ் எல்லாமே இருக்கும், அதனால் அதை சைட் பை சைட் பார்த்துக்கோங்க. இதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் அப்படி ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஓகே ஓகே டன்னு. திருக்குறள் பொறுத்தவரை ஓரளவுக்கு இதில் நான் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது எதுவுமே நான் சொல்ல மாட்டேன். திருக்குறள் பொறுத்தவரை அந்த ஸ்டார் போட்டிருப்பாங்க இல்லையா, அது ஃபுல் அண்ட் ஃபுல் படிச்சுக்கோங்க. இதில் எது இம்பார்ட்டன்ஸ்னு கிடையாது. குருவினா சிறுவினா நெடுவினா எல்லாமே தான் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும்.
ஓகேங்களா? அதுதான் உங்களுக்கு நான் சொல்கிறது. ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்க திருக்குறளில். அதில் என்னென்னலாம் கேட்டிருக்காங்களோ திருக்குறளில் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 4th இயரில் 1 மார்க்ஸ் என்ன பண்ணுறீங்க, ஃபுல்லாகவே அப்படியே செக் பண்ணிக்கோங்க என்னென்னலாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா இதில் உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஓகேங்களா? கலிந்த பெரும் கேள்வியானான் என கேட்டு முழுது உணர்ந்த கபிலன் தன்பால் பொழிந்த பெரும் காதல் மிகு கேண்மையானான் இடைக்காட்டு புலவன் தென்சொல். இவ்வடிகளில் கலிந்த பெரும் கேள்வியானான் யார், காதல் மிகு கேண்மையானான் யார்? இந்த கொஸ்டின்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு. நெக்ஸ்ட் 3rd கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு. ஓகேங்களா? அமர்ந்தான் பகுபத உறுப்பிலக்கணம். இந்த பகுபத உறுப்பிலக்கணம்லாம் உங்கள் புக் பேக்ஸில் எங்கெங்கே இருக்குதோ அதை என்ன பண்ணுறீங்கன்னா கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகேப்பா. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா 5th கொஸ்டின். சீசர் எப்போது என் சொல் பேச்சை கேட்பான்? சீசர் தானே? எஸ். புதியவர்களை பார்த்து கத்துவானே தவிர கடிக்க மாட்டான் என்று இளமாறன் தன்னுடைய வளர்ப்பு நாயை பற்றி பெருமையாக கூறினார். இதில் உள்ள திணையை வலுமதிகளை திருத்தி எழுதுக. இந்த கொஸ்டின்ஸும் ஓரளவுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். ஓகேங்களா? சிறுவினான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2nd கொஸ்டின்ஸுங்க. நெக்ஸ்ட் 1st கொஸ்டின்ஸ் ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் தான். பல துறைகளின் வளர்ச்சிக்கு மொழிபெயர்ப்பு எவ்வாறு பயன்படுகிறது? மன்னன் இடைக்காடனார் என்ற புலவருக்கு சிறப்பு செய்தது ஏன், விளக்கம் தருக. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா 5th கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஏதேனும் 2 வலுவமைதிகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. ஓகேவா? நெடுவினான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 1st கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். இறைவன் புலவர் இடைக்காடன் குரலுக்கு செவிசாய்த்த நிகழ்வை நயத்துடன் எழுதுக. கம்ப்ளீட்டாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா 3rd ஒன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தமிழின் இலக்கிய வளம், கல்வி, மொழி, பிற மொழிகளில் உள்ள இலக்கிய வளங்கள், அறிவியல் கருத்துக்கள், பிறத்துறை கருத்துக்கள், தமிழுக்கு செழுமை. இந்த கொஸ்டின்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் இம்பார்ட்டன்ட்டு. ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் 4 இயலுக்கு ஃபுல்லாக முடிச்சுட்டேன். யார் யாரெல்லாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது, இதெல்லாம் உங்களுக்கு நான் கொடுத்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தெரியுமா அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் 10th வாட்ஸ்அப் சேனல் இருக்கும், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனக்கு குவார்ட்டர்லி கொஸ்டின்ஸ் எனக்கு ப்ராக்டிஸ் பண்ண வேணும் சார் அப்படின்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் கேளுங்க. 10th குவார்ட்டர்லி எக்ஸாம் கனி மேக்ஸ் அப்படின்னு குவார்ட்டர்லியில் கேளுங்க. உங்களுக்கு நான் டெஃபினட்டாக உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். பார்க்குறேன் எத்தனை பேர் கேட்குறீங்க அப்படின்ட்டு. ஓகேங்களா? அண்ட் தென் மொழிபெயர்ப்பு அப்படியே சைட் பை சைடு என்னென்னலாம் கேட்டிருக்காங்க, அந்த அட்டவணையில் கேட்டிருக்கிறத ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. தொடர்களில் உள்ள எழுவாயை செழுமை செய்க. இந்த கொஸ்டின்ஸாக இருக்கட்டும் அப்படியே கம்ப்ளீட்டாக பார்த்துக்கோங்க. படிவத்தை நிரப்புக. இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. இதை கம்ப்ளீட் அண்ட் ஃபுல் ரிவைஸ். உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் இடையில இருக்குது. உங்களுக்கு நான் குவார்ட்டர்லிக்கு லைவ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். பார்க்குறேன். உங்களுக்கு நான் ஷெட்யூல் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு ரெகுலராக அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ கொஞ்சம் ஒர்க்கு ஹெவியாக இருந்தது. கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸும் கொஞ்சம் இருந்ததுனால தான் லைவ் கொஞ்சம் கண்டினியூவாக கொடுக்க முடியல. ஓகேங்களா? காட்சியை கவிஞரை ஆக்குக. இதுவும் அப்படியே சைட் பை சைட் பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. அப்புறம் அந்த டிரான்ஸ்லேஷன், அந்த வேர்ட்ஸ் படிப்போம், என்னென்ன இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன்ஸ் அதை ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்க. ஓகேவா? டன். அவ்வளோதான். 4 7 தான். ஃபுல் அண்ட் ஃபுல் நான் அப்டேட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ரெகுலராக உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். சோசியலுக்கெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு 2 டேஸுக்கு முன்னாடியே தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் உங்களுக்கு குவார்ட்டர்லிக்கு 2 செட் மாடல் கொஸ்டின்ஸ் போட்டிருக்கேன். அது ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் ப்ரிப்பேர் பண்ண மாடல் கொஸ்டின் பேப்பர் தான். பப்ளிக் வியூவில் இருக்கும். அந்த கொஸ்டின்ஸ் ஓரளவுக்கு நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னாலே 100க்கு டெஃபினட்டாக 80+ வாங்க முடியும். 2 கொஸ்டினை பற்றி வித்தவுட் ஆப்ஷனோட படிச்சிட்டிங்கன்னா. அதை தாண்டி உங்களுக்கு நான் சோசியலுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் அப்டேட் பண்ணுவேன். அதனால் நான் ஒவ்வொரு வீடியோ போடுறதும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்தர் எனி டவுட்ஸ் இருந்தாலும் இந்த நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். பார்க்குறேன் எத்தனை பேர் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க. எனக்கு அந்த நம்பருக்கு எத்தனை பேர் டவுட்ஸ் இருக்குன்னு மெசேஜ் பண்ணுறீங்கன்னு நான் எதிர்பார்ப்பேன். ஓகேவா? See you all.